நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே எந்த நாளுமாக இயேசு சேர் உண்டாக்கி பூசி கண்களை திறந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் தியானிப்போம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். நீ போய் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் சிலுவும் குளத்திலே கழுவு என்றார். சிலுவும் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்கே எத்தனையோ நோயாளிகளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறார், வார்த்தை சொல்லி சுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு இடத்துல கேட்டார்கள், இவன் பெருவிக்குடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவம்? இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இதனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி அவனை குணப்பாக்கி அனுப்புகிறார். தொடு நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்தி அனுப்புகிறார். மருத்துவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார், தொட்டு உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் ஏன் இந்த பிறவி குருடனுக்கு உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அவர் பூசினார் என்பதை நாம் சற்று வேதத்தின் அர்த்தங்களிலிருந்து நாம் தியானிப்போம். இதிலே நாம் பார்க்க வேண்டிய காரியம் தொடக்க நூல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானார். இங்கே மூடுபனி பூமியின் மேல் இறங்கிய பொழுது அதிலிருந்து சேர் உண்டாக்கி ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகிறார். இந்த மண்ணிலிருந்து ஆண்டவரை சேற்றினால் உண்டாக்குகிறார். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறத்தக்கதாக தேவன் புதிய ஏற்பாட்டை ஒரு பலவீனத்தை நீக்குவதற்கு, கண் பார்வை கொடுப்பதற்கு சேர் உண்டாக்கி அவன் கண்களில் பூசுகிறான். அவன் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மண்ணையே அவனுக்கு மருந்தாக அங்கே அவர் பூசுகிறார். 2வது காரியம், இந்த மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார், சுற்றியுள்ள மக்களுக்கு அதை தெரிவிக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானதே, தேவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வேதாகமத்தின் அர்த்தம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டு, அந்த அர்த்தமானது நம்மை தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும், வேதத்தை பற்றி அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்படி இதனால் தான் இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களில் பூசி போய் சீலோவாம் குளத்தில் கழுவிவிட்டு வா என்று அவனை அனுப்பித்து வைத்தார். இயேசு ஏதோ முடியவில்லை, அவருக்கு செய்ய தெரியவில்லை என்றெல்லாம் இல்லை. நமக்கென்று ஒரு சில சத்தியங்களை உணர்த்துவதற்காக அவர் இந்த காரியத்தை சேர்ந்து நாம் அறிந்து கொள்வோம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு குறிஞ்சி சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ்.